லோகான்னு ஒரு படம் வந்தது உங்களுது, நல்ல ஆக்டிங்கு. செகண்ட் பார்ட்லயும் நீங்க ஹீரோவா பண்றீங்க, வில்லனாவும் இருக்கிறீங்கன்னு கேள்விப்பட்டோம். படம் படம் வந்து பெரிய அளவுக்கு ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா டொவினோவை பத்தி அந்த டீம் யாரும் பேசலையே. கேட்கும்போது கூட கம்முன்னு தான் இருந்தாங்க. என்ன உங்களுக்கு துல்கர் சல்மானுக்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க படம் பார்த்தானே பேச சொன்னீங்க. அந்த படம் இப்ப கால் பண்ணட்டா? இப்ப கால் பண்ணி கேக்கட்டா? இல்ல அவரு கேட்கும்போது எதுவுமே சொல்லலையே. யாருமே உங்களை பத்தி ஒரு வார்த்தை கூட பேசலையே. நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டேன். நான் கேட்கிறேன். ஏன் என்னை பத்தி எதுவும் பேசலன்னு நான் கேட்கிறேன் கண்டிப்பா. ஏன்னா நாங்க எல்லாம் ரொம்ப நாளா சேர்ந்து நடிச்சு ரொம்ப நாளா தெரியும் எங்களுக்கு. நான் ஸ்டார்ட் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டராக ஸ்டார்ட் பண்ணது துல்கர் சல்மானோட ஒரு படத்தில், தீவிரம்னு ஒரு படம். அதுக்கு அடுத்த படத்தில் துல்கர் சல்மானோட ஒரு படத்தில் வில்லன் நான் நடித்தேன், ஏபிசிடின்னு ஒரு படத்தில். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் he has been the sweetest to me. இப்போ இது கேட்டால் இது நீங்கள் சொன்னது ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது நாங்கள் எல்லாரும் அது அது வில் லிசன் டு இட் அண்ட் லாஃப் அவுட் லவுட். ஏன்னா அந்த படத்தில் இருக்கிற அந்த படத்தோட டைரக்டர் அருண் டொமினிக்கோட ஃபர்ஸ்ட் படம் என் கூட தான், தரங்கன் ஒரு படம். கல்யாணி கூட நான் தல்லுமாலான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நஸ்லின் இஸ் லைக் எ பிரதர் டு மீ. துல்கர் சல்மான், he has been the sweetest. வேணும்னா I'll show you our chats, WhatsApp chats. அப்போ தெரியும் உங்களுக்கு எங்கக்குள்ள இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் என்னன்னு. நான் வெளியிலிருந்து பார்க்கும்போது இந்த காசிப்ஸ், இந்த மாதிரி ரூமர்ஸ் எல்லாம் கொளுத்தி விடுறது ரொம்ப ஈஸி. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இதெல்லாம் படித்து இதெல்லாம் கேட்டு நாங்கள் உட்காந்து சிரிப்பேன். இட்ஸ் வெரி ஃபன்னி. அது வேணும்னா ஐம் நாட் கிடிங். ஃபோன் தானே, ஐ ஷோ த வாட்ஸ்அப் சாட்ஸ், யூ கேன் செக் ஃபார் யுவர் செல்ஃப். அந்த படத்தில் எல்லாரும் என்னோட வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த படத்தோட ஸ்கிரிப்டிங் போயிட்டுருக்கு. இப்போ அந்த படம் வரும்போது நாங்கள் எல்லாம் சேர்ந்து வர்றேன். நாங்கள் எல்லாம் சேர்ந்து வந்து இங்கே உட்காரும்போது அங்கே கேளுங்க என்னை பற்றி, அப்போ சொல்லாங்க.